இந்த மாதிரி நுண்கலைகள் வந்து ஜனங்களுக்கு சேரணும்னாக்கா அவங்களுக்கு அதுக்கு அதிகமாக பணம் கொடுத்து பார்க்கணுன்ட்டு ஒரு எண்ணம் கிடையாது. ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போய் ஒரு கான்சர்ட்டு இது பார்க்கணுன்றது சில பேரால் தான் முடியாது. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஜனங்களுக்கு, நடுத்தர வர்க்கத்துக்கு வேண்டான்ற ஒரு எண்ணம் இது வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சினிமாவிலேயோ மற்ற இதில் இருக்கிற செலவு பண்ணணுன்னு இருக்கிறத வந்து இதுக்கு வரமாட்டேன்றது. ஸோ அதனால் அவங்க இதனால் வெளியே போயிடக்கூடாதுன்றதுனால இங்கே எப்பயுமே எந்த நிகழ்ச்சியும் டிக்கெட் போட மாட்டோம், எந்த கட்டணமும் வசூல் பண்ண மாட்டோம். ஆனால் சொல்லுவோம், உங்களுக்கு யாராவது விருப்பப்பட்டால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லுவானே ஒழிய நம்ம ஐடியா வந்து இது வந்து எல்லாருமே ரீச் ஆகும், எல்லாரும் போய் சேரணும் இந்த இது அப்படின்றது. ஒன்று வந்து அந்த சின்ன குழந்தைங்க பாடுறப்போ நம்ம மாதிரி ஆளுங்க உட்காந்துன்னு பார்த்தா ஐயோ நம்ம குழந்தை பாடுறபடியே இருக்கேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஸோ அவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அதை பார்த்துட்டு அவங்க குழந்தைங்களோ பேர குழந்தைங்களையோ பாரு அவங்கெல்லாம் பாடுறாங்க நீயும் வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் தான். இதெல்லாம் தலைமுறைக்கு இசையை கொண்டு போகணும், கண்டிப்பா போகணும் இல்லையா? நம்ம அதுதானே நம்ம பண்ண வேண்டிய ஒரு நம்மளோட பெருமை இப்போ என்ன, நம்மளுடைய பழைய இலக்கியங்களும் இது பாரம்பரியம் தானே. அந்த பாரம்பரியத்தை வச்சுருந்தானே நம்ம இத்தனை பழசை இவ்வளோட்டு எல்லாம் நம்ம பேசிக்கிறோம். அந்த பாரம்பரியத்தை நம்ம இது பண்ணணும் இல்லையா, கொடுக்கணும் இல்லை? அது எப்படி ஒரு அம்மா வந்து தன்னோட பொண்ணுக்கு நம்ம வீட்டு சமையல் இதுதான் சொல்லி கொடுத்து அவள் புகுந்த வீட்டில் அது போய் அது பண்ணாலும் அது போல் நம்ம வீட்டு கலைகள் இதெல்லாம் நம்ம கலைகள் இது நம்ம அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற கணக்கு.